இந்த வியாபார முறைகளில் அன்றைய காலத்திலே சில முறைகள் தடுக்கப்பட்டிருந்தது. அன்றைய காலகட்டத்திலே பிரபல்யமாக இருந்த பல வியாபார முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அந்த தடுக்கப்பட்ட வியாபாரங்கள் பல்வேறுபட்ட கோணங்களிலே விஸ்வரூபம் எடுத்து நாகரீக பேர்களை சுமந்து கொண்டு இன்றைக்கும் மக்களிடத்திலே சில வியாபாரங்கள் நடந்தேறி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வியாபாரம் என்பது ஒரு பொருள், அது ஹலாலான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். ஹராமான ஒரு பொருளை நாம் விற்பது ஹராமான ஒன்றுதான். மதுபானம் விற்கிறார்கள், அதே மாதிரி புகையிலைகள், போதை வஸ்து பொருட்கள், இவைகளெல்லாம் தெளிவான ஹராமான ஒரு விடயம், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒரு ஹலாலான பொருளை நாம் விற்கிறோம், வாங்கக்கூடியவர் இதை ஹராமான ஒன்றுக்கு பயன்படுத்துவார் என்று தெரிந்தால் அவருக்கு விற்பது ஹராமானது. நாம் பழங்கள் விற்கின்றோம், இந்த பழங்களை ஒருவர் கொண்டு போய் சாராயம் காய்ச்சப் போகிறார், வெடி சாராயம் காய்ச்சப் போகிறார். நாம் சீனி விற்கிறோம், நம்மிடம் சீனி வாங்குபவர் சாராயம் காய்ச்சுவர் என்று நமக்கு தெரியும். அப்படி என்றால் நாம் அவர்களுக்கு அதை விற்பதும் தடுக்கப்பட்ட ஒரு விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் அன்றைய இஸ்லாமிய அரசு இருக்கும்போது ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டது வாள், கேடயம், இவைகள் தான் அன்றைக்கு ஆயுதங்களாக இருந்தது. யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு ஆயுதம் விற்பதும் ஹராமான ஒரு விடயம். ஏனென்றால் அதை கொண்டு வந்து நம்முடைய நாட்டு மக்களை வெட்டப் போகிறார்கள். ஆக இன்றைக்கு உலக அரங்கிலே ஆயுதங்களை தயாரித்துவிட்டு அதை விற்க வேண்டும் என்பதற்காக நாடுகளுக்கிடையில் சண்டையை மூட்டிவிடக்கூடியவர்களும், ஒரு நாட்டுக்குள்ளே தீவிரவாதத்தை ஆயுதங்களை இலவசமாக கொடுத்து உருவாக்கிவிட்டு பிறகு ஆயுதம் விற்கக்கூடிய மோசமான செயலெல்லாம் இன்றைக்கு உலக அரங்கிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை ஒரே வார்த்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துமீறக்கூடியவர்கள், அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், தீவிரவாதிகள், நாட்டு மக்களை அழிக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஆயுதங்கள் விற்கக்கூடாது, அவர்களுக்கு நாமே ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தூரத்திலே பல பொருட்களை வைத்துவிட்டு கல்லால் எறிவது, குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் அவர்களிடம் அறவிடப்படும். ஒரு தரம் கல்லால் எறிந்தால் அந்த கல் போய் எதிலே படுதோ அது உங்களுக்கு தான் விலை. இவ்வளவு 5 திர்ஹம் என்ற 5 திர்ஹம் தான். 5 திர்ஹம்மை கொடுத்துட்டு நீங்கள் கல்லால் எறியுங்க, அதில் விலை கூடினது குறைவு இருக்கும். உங்கள்கிட்ட அதிலேயே எறியக்கூடிய திறமை இருந்தவங்க சம்பாதிச்சுட்டு போவாங்க. அப்போ நம்பிக்கையோடு நம்ம அதில் எறிஞ்சிடலாம் அப்படின்னு எறிவாங்க, கொடுத்த காசை விட குறைவாக வந்துடலாம். அப்போ இந்த வியாபாரி என்ன செய்கிறாருன்னா ஒரே விலைக்கு எல்லாத்தையும் விற்கிறார், அவருக்கு லாபம் வந்துடும். நுகர்வோர்கள் சிலர் லாபம், சிலர் நஷ்டப்படுறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. அதே மாதிரி முடிவு தெரியாத வியாபாரங்கள், ஒரு கதிரில் நெல் இருக்கும்போது, மரத்தில் கனி இருக்கும்போது, அது வீச்ச மரத்தில் உள்ள கொலைகளை காட்டி மொத்தமாக அதை விற்கிறது. அது இன்னும் பழுக்கல்ல, அந்த ஈச்சம் பழம் பிஞ்சத்தான் இருக்குது, அது இன்னும் பழுக்கல்ல, அது அழுகியும் போகலாம். மழை வந்துட்டுன்னு சொன்னால் அது ஈச்சம்பழம் பழுக்கிறதுக்கு நல்ல வெயில் இருக்கணும். அன்றைய வருஷத்தில் வெப்பம் குறைவாயிருச்சுன்னு சொன்னால் ஈச்சம்பழம் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், நஷ்டமாயிரும். அப்போ அந்த கொலையில் வச்சு அந்த பருவத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே விற்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. மூடி வச்சு வியாபாரம் செய்கிறது, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது, கையோட்டி ஒன்றை எடுத்துடுங்க அப்படின்னு, அல்லது ஒன்றை மூடி வச்சு அந்த மூடி வச்சு இருக்கிறதுக்கு மொத்தமாக விலை பேசுறது, உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, அதை விற்றுக்கிறது. இன்றைக்கி அது கட்பீஸ்ன்ற பேரில் அந்த வியாபாரம் நடக்கும். இந்த கட்பீஸுங்கிறது என்ன செய்தாண்டா காமனில் வெட்டப்பட்ட அந்த சீலையினுடைய கழிவுகள், அந்த கட்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேல் வரும், ஒரு வேல்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மூடை அப்படி வரும். அந்த மூடைக்கு விலை பேசுறது. அவங்க சான்ஸ், உள்ளுக்கு பெரிய துண்டுகள் இருக்கலாம், குவாலிட்டியான துணிகள் இருக்கலாம், சின்ன துணிகள் இருக்கலாம், கிலோவில் வேலுக்கு எவ்வளவு, 1 கிலோ இவ்வளவு அப்படிங்கிறது. அப்போ அந்த வியாபாரத்தை இன்றைக்கி செய்கிறாங்க, அது ஹராமானது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையே. அப்போ வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, வெட்டி பார்ப்பாங்க, ஒரு தடவை லாபம், ஒரு தடவை நஷ்டம் வந்துடும். அப்போ இந்த மூடி வைத்து வியாபாரம் பண்ணுற முறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒருவர் தானியத்தை குவிச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானியத்துக்குள்ளேயே கையை விடுறாரு. ஏதோ அவருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம், அவருடைய பார்வை சரியில்லை, ஏதோ ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வந்ததோ தெரியாது. ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியங்களை குவித்து விற்று கொண்டிருப்பவரை கடந்து போனவர் அந்த தானியத்துக்குள்ளேயே கையை ஒட்டி எடுத்து பார்த்தாரு, ஈரமாக இருக்குது. இதை ஏன் விற்கிறீங்க என்றோம். மழையில் நனைஞ்சுது அப்படிங்கிறாங்க. மழையில் நனைஞ்சா மேலே இருக்கிறதா நலையும், உள்ளே ஏன் நலையுது? அப்போ அதை நீங்கள் வெளியில் வச்சு விற்க வேண்டியதானே, குறைய மறைச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ மன் கஷ ஃபலைஸ மின்னி, மோசடி செய்து வியாபாரம் பண்ணுறவர் என்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சார்ந்தவன்னா முஸ்லீம் கிடையாது, மோசடி வியாபாரம்ங்கிறது முஸ்லீம் கிடையாது அப்படி என்று என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படி தடுக்கிறாங்க. அப்போ மறைத்து வைத்து, குறைகளை மறைத்து வியாபாரம் பண்ணுறது, குறைகளை மறைத்து வியாபாரம் பண்ணுறது என்ன, அது அவங்களுக்கு ஹராமான ஒரு விடயம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க.